2024 எனக்கு ஞாபகப்படுத்தினது இந்த 24வது சங்கீதத்தை தான். சில வாரங்களாக இந்த சங்கீதத்தை நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். பல நேரங்களிலும் எனக்கு தெளிவு கிடைக்காவிட்டாலும் இந்த சங்கீதத்தை ஆண்டவர் இந்த நாளுக்கு, இந்த 2024வது ஆண்டினுடைய துவக்கத்தில் இதிலிருந்து ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன். 24ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன சங்கீதம் தான், 10 வசனங்கள் உள்ள ஒரு சின்ன சங்கீதம். கவனிக்கலாம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சில வாரங்களாக நான் இந்த நாளுக்காக ஆயத்தப்படும் போது எனக்குள் வந்த ஒரு தலைப்பு மகிமையின் ராஜா என்பதுதான். அந்த மகிமையின் ராஜா என்பது எங்கே இருக்கிறது? 24வது சங்கீதத்தில் இருக்கிறது என்று அதை தேடி வாசித்து கொண்டே இருந்தேன். அநேக முறை இந்த சங்கீதத்தை கடந்த வாரங்களிலே பல முறை வாசித்து விட்டேன். திரும்ப திரும்ப வாசித்தேன். இன்றைக்கு ஒரு 10 முறை வாசித்திருப்பேன் இந்த சங்கீதத்தை. சும்மா வாசித்து கொண்டே இருந்தேன். அவர் மகிமையின் ராஜா. 2024 நம்முடைய தேவன் மகிமையின் ராஜா என்று நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். காட் ஆஃப் க்ளோரி, க்ளோரியஸ் காட், மகிமையின் ராஜாவாக இருக்கிறார் அவர். சரி, இதற்கு கேள்வியும் பதிலும் இதற்குள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மகிமையின் ராஜா என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, அதற்கும் 1வது வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் கவனிக்கலாமா? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த மகிமையின் ராஜா என்று தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை, அவர் சர்வ சிருஷ்டி கர்த்தர். அவர் சர்வத்திற்கும் சொந்தக்காரர். அவர்தான் பிதாவாகிய தேவன். அவர்தான் எல்லாவற்றையும் உற்பத்தியாக்கினவர். அவர்தான் சகலத்தையும் தோற்றுவித்தவர். அவர்தான் சகலத்தையும் ஆரம்பித்தவர். சகலமும் அவரால் உருவாக்கப்பட்டது. அவர்தான் தகப்பன். அவர்தான் பிதாவாகிய தேவன். அவர் நித்தியமானவர், எல்லாவற்றுக்கும் முந்தினவர். இந்த இயற்கை எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இருக்கிறார். அவர் ஆதிக்கும் முந்தினவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் எவ்வளவு அற்புதமான ஒரு பிதாவாகிய தேவன். அவர் சகலத்துக்கும் சொந்தக்காரர். அவருக்குரியது தான் எல்லாம். சொல்லுகிறார், பூமியும் அதன் நிறைவும். பூமியில் அதில் என்னெல்லாம் நிறைவு இருக்கு? நிறைய உலோகங்கள் இருக்கிறது இல்லையா? அரபு நாடுகளில் நிறைய கச்சா எண்ணெய் அவர்கள் எடுக்கிறார். பல நாடுகளில், ஆப்பிரிக்கா நாடுகளில் தங்கம், வைரம் போன்றவைகள் வெட்டி எடுக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவிலேயும் ஆந்திராவில் உள்ள கோஹினூர் வைரம் இன்றைக்கும் அது மிகவும் விலை மதிப்பு உள்ளது என்று சொல்லப்படுகிறது. நிறைய கோமேதகம் இருக்கிறது, வைரங்கள் இருக்கிறது, மாணிக்கம் இருக்குது, மரகதம் இருக்குது, எத்தனையோ விலையேறப்பெற்ற கற்கள் இருக்கிறது, உலோகங்கள் இருக்கிறது. நிலக்கரி வெட்டி எடுக்கின்றோம் இல்லையா? நிறைய இருக்குது, பூமிக்குள்ள நிறைய இருக்குது. தங்கம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் நிறைய இருக்கு. அது கடலுக்குள்ள ஆழங்களில் முத்துக்கள் கிடைக்கிறது. செயற்கை முத்துக்களும் இப்பொழுது தயார் செய்கிறார்கள். இயற்கையான முத்துக்களும் இருக்கிறது. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதன் குடிகள். உலகத்தில் உள்ள நிலம், மரம், செடி, கொடி, நீரோடைகள், அருவிகள் எல்லாம் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவு,
உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள். நாம அவருடைய பிரஜைகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள். நமக்கு சொந்தக்காரர் அவர். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நம்மை உருவாக்கின பிதாவுக்குரியவர்கள் நாம். அவர்தான் பிதா, அவர்தான் தகப்பன். He is the creator. அவர்தான் எப்பொழுதும் நிலைத்திருந்தவர், நிலைத்திருப்பவர், நிலைத்திருக்க போகிறவர். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அவர்தான் ஆரம்பித்தார். அவருக்குரியது எல்லாம், சகலம் அவருக்கு சொந்தம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அவர்தான் நமக்கு இந்த புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார். அவருக்கு தான் நாம் நாம் சொந்தமாக இருக்கிறோம். அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சகலத்தையும் திட்டமிட்டு நிர்மாணித்து இன்றைக்கும் அதை நிர்வாகித்து வருகிறார். அவருடைய வார்த்தையினால் சகல நிர்வாகமும் நடக்கிறது. அவர் எப்படி விதிகள் எழுதினாரோ அந்த விதிகள் மாறாமல் நடக்கிறது. இயற்கை விதிகள் எல்லாம், இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத எத்தனையோ இயற்கை விதிகள் இருக்கிறது. அந்த விதிகள் அத்தனையும் அவர் தீர்மானித்திருக்கிறார். அது அப்படியே தவறாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. சூரியன் கிழக்கே உதிக்கவும் மேற்கே மறையவும் அவர்தான் விதி எழுதினார். அது நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய வாயின் வார்த்தையினால் இன்றைக்கும் நிர்வாகிக்கப்படுகிறது. இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ஆண்டு நடத்த அவர் வல்லமை உள்ளவர். உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறார். நாம இந்த பூமியில் உருவாக்கப்படும் முன்னமே நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் உருவாக்கி விட்டு தான் மனிதனை உருவாக்கினார். ஆகவே முன்கூட்டியே அறிகிற ஆண்டவர், நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆச்சரியமாக சந்திப்பார். சீசன் எல்லாம் மாறும்போது உங்களுக்கு ஏற்ற நல்ல சீசன்களை அவர் கொடுப்பார். வருஷத்தில் பல சீசன்கள் மாறுகிறது. இவர்தான் தி காட் ஆஃப் தி கிரியேட்டர், காட் ஆஃப் தி கிரியேஷன். ஹீ இஸ் த கிரியேட்டர். அவர் உங்களுடைய வாழ்வில் நல்ல சீசன்களை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல வரப்பிரசாதமான நாட்களை உங்களுடைய வாழ்விலே உருவாக்குவார். ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் செழிப்பையும் மேன்மையையும் விருத்தியையும் உங்களுடைய வாழ்விலே கட்டளையிடுவார். அடுத்து, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஏன் இப்படி மாறிவிட்டது? இந்த சிந்தனை அப்படியே வேறொரு சிந்தனைக்கு தலைகீழாக மாறிவிட்டதே ஏன்? பாருங்கள், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சந்ததி. 3வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் முதல் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாதது போல அடுத்து ஆரம்பித்திருக்கிறது. அடுத்து உள்ள 7 முதல் 10 முன்பின் சம்பந்தம் இல்லாமல் சொல்லப்பட்டது போல தோன்றுகிறது இந்த சங்கீதத்தில். இப்பொழுது 2வது சிந்தனை, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நானும் யோசித்து கொண்டே இருந்தேன். இப்போ இங்கே வர்ற வரைக்கும் என் யோசனைகள் போய்கொண்டே இருந்தது. யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? எனக்கு பலமுறை ஞாபகம் வந்தது மோசே. ஆண்டவர் சொன்னார், நீ மலைக்கு ஏறி வா என்று சொன்னார். மோசே, நீ ஆயத்தப்பட்டு மலைக்கு ஏறி வா என்று. மலைக்கு ஏற போகும்போது ஒரு 3 நாள் மலைக்கடியில் ஆயத்தப்பட சொன்னார். அது பிறகுதான் அவர் மலைக்கு ஏறி போனார். 40 நாள் அக்னியின் நடுவில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மோசே இருந்தார். அப்பொழுது ஆண்டவர் ஆராதனையை குறித்து அநேக விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். ஜீவனுள்ள தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே வைத்து சொல்லிக் கொடுத்தார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்க வேண்டும், ஆசரிப்பு பெட்டி எப்படி அமைக்க வேண்டும், ஆசரிப்புகள் எப்படி பலிகள் செலுத்த வேண்டும், எல்லா முறைமைகளையும் அங்கே இருந்து நல்ல பாடமாக நடத்தினார். இறுதியாக ஆண்டவர் 10 கட்டளைகளை தம்முடைய சொந்த விரல்களினாலே எழுதி 2 பலகைகளாக, கற்பலகைகளாக மோசேயினுடைய கையிலே கொடுத்தார். ஆனால் மோசே அங்கிருந்து இறங்கி வருவதற்கு 40 நாள் ஆயிற்று. ஜனங்கள் போனவருக்கு என்ன ஆயிற்றோ என்று பதறி அவர்கள் தங்களுடைய கையில் காலில் கழுத்தில் கிடந்த நகைகளை எடுத்து பொன்னினால் கன்றுக்குட்டிகளை செய்து நந்திகளை செய்து அவர்கள் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள்.
40 நாளைக்குள்ள கர்த்தருடைய கட்டளைகளை மீறி உடைத்து விட்டார்கள். திரும்பவும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறினார். எலியா கர்த்தருடைய பர்வதம் நோக்கி நடந்தார் 40 நாள். அங்க போன போது கர்த்தருடைய சத்தம் கேட்டது. கொடூரமான சத்தத்தில் இல்லை, அதெல்லாம் இல்லை. அங்க ஒரு சவால் விட்டிருந்தா, எசபேல், நாளைக்கு நீ உயிரோடு இருந்தா என்ன கேளு, நான் கும்பிடுற சாமி உண்மையா இருந்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருந்தான். அந்த இடி முழக்கத்துல எல்லாம் தெய்வ சத்தம் இல்லை. ஆனால் தேவ சத்தம் கேட்டது. பெருங்காற்றடித்தது, அதிலே தெய்வ சத்தம் இல்லை. இடி முழக்கங்கள், கண்மலைகளை பெயர்க்கக்கூடிய இடி முழக்கங்கள் இருந்தது, அங்கேயும் தெய்வ சத்தம் இல்லை. ஆனால் மெல்லிய சப்தம் ஒன்று கேட்டது. ஆண்டவர் பேசினார். தேவனுடைய பர்வதத்தில் தான், தேவ பர்வதத்தில். மோசேயும் தேவ பர்வதத்தில் வைத்துத்தான் முச்செடியின் நடுவில் தேவன் தரிசனமானார். அக்கினி முச்செடியில் தானாக பற்றி எரிந்து அந்த முச்செடியை எரித்து போடாமல் இருந்தது, விந்தையாகவே இருந்தது. ஆகவே இவ்விதமாய் தேவனுடைய பர்வதம், கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன். ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த 4 வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த ஆண்டவர் சகலத்தை உருவாக்கின, அகிலாண்டத்தை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் மாத்திரமல்ல, இவர் ரட்சிப்பின் தேவன், நம்மை ரட்சிக்கிறவர். பாருங்க, அங்கே அந்த வார்த்தை வந்திருக்கிறது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இந்த அகிலாண்டத்தை உருவாக்கின ஆண்டவர், இந்த அண்டசராசரங்களையும் நிர்மாணித்த ஆண்டவர், அதிலே மக்களை குடியேற்றின ஆண்டவர், பூமியை வெறுமையாய் இருக்க விடாமல் மக்களால் நிரப்பினாரே இந்த ஆண்டவர், மக்களை ரட்சிப்பதற்காக அவர்களிடத்தில் வலிய வந்து அவர்களிடத்தில் அவர்களை விரும்பி அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பினால் அலங்கரிக்க விரும்புகிறார். மனிதன் ஒருவனும் நல்லவன் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகிவிட்டோம். நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை. 14வது சங்கீதம், 53வது சங்கீதம், இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி, எல்லாரும் ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் இந்த பூமியில், நல்லவராகிய தெய்வம் இந்த பூமியில் நம்மை போல மனிதனாக அவதரித்தார். பாவமில்லாதவராய் பரிசுத்த வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இந்த இயேசு இரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவர். ஆனால் அவரை அழைக்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் விரும்பி வருவீங்க? யார் விருப்பத்தோடு இந்த ரட்சிப்புக்காக, ரட்சிப்பை அவர் வைத்து கொண்டு காத்திருக்கிற இந்த ஆண்டவரிடத்தில் யார் விரும்பி வருவீர்கள்? யார் ஏக்கத்தோடு வருவீர்களோ, யார் விருப்பத்தோடு வருவீர்களோ, யார் மனம் திறந்து வருவீர்களோ அவர்களுக்கு அவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அப்படி ஒரு சந்ததியை அவர் உருவாக்க இந்த பூமியில் விரும்புகிறார். எல்லாரும் அவருடையவர்கள் தான். ஆனால் அதற்குள்ளே ஒரு ரட்சிக்கப்பட்ட சந்ததி, யாக்கோப்பு என்னும் சந்ததி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சந்ததி ஆண்டவருக்கு வேண்டும். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சந்ததி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 24வது ஆண்டு, 23 ஆண்டு, 23வது ஆண்டு போயிடுச்சு. உங்கள் வாழ்நாள் எத்தனையோ ஆண்டுகளை நீங்கள் கழித்து விட்டீர்கள். எத்தனையோ பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. இந்த பூமியில் எல்லாரும் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். எல்லாருக்கும் வருஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டோமா? அறுப்பு காலம் வந்தது, கோடை காலம் சென்றது, அறுப்பு காலமும் வந்தது. நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இன்றைக்கு ரட்சண்ய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம்.
இன்றைக்கு நம்முடைய நாள். ரட்சிப்பு நம்முடைய இதயத்திற்கும் வாய்க்கும் அருகாமையில் இருக்கிறது. இயேசுவே என்னை ரட்சியும் என்று கேட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசு உயர்த்தப்பட்டவராய் பார்க்கிற எவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த நாளில் யோசித்து பாருங்க, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இயேசுராஜாவுடைய வருகையில் நீங்கள் அங்கமாய் அவரோடு கூட காணப்படுவீர்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் நிற்பீர்களா? இதுவே அவரை தேடி விசாரித்து ஆறுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படும், அறியப்படும். நீங்க ஆண்டவரை வெளிப்படுத்த, ஆண்டவரை தேட, பாவி என்று நீங்கள் உங்களை ஒப்புக்கொள்வீர்களானால் பாவத்திலிருந்து விடுதலை இயேசு உங்களுக்கு கொடுக்க சித்தம் கொண்டவராயிருக்கிறார். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் வேண்டும், கைகளில் சுத்தம் வேண்டும். இல்லையா? ஒருவேளை தாவீது இதை எழுதும் போது எப்போ எழுதினார் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை பத்சேபா என்ற பெண்ணோடு அவர் தவறாய் நடப்பதற்கு முன்னதாக எழுதினாரா, அதற்கு பின்பு எழுதினாரா என்று எனக்கு தெரியாது. பின்பு எழுதியிருந்தால் அவருடைய கை எவ்வளவாய் இரத்த கரை படிந்திருந்தது என்று யோசித்து பாருங்கள். அவர் தன்னுடைய கையினால் கொலை செய்திருந்தார். அநேகருடைய இரத்தத்தை அவர் சிந்தியிருந்தார். முக்கியமாய் இது போன்ற நிரபராதி நீதிமானாய் இருந்த உரியாவினுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். எத்தனை முறை அவர் கழுவின போதிலும் ஒரு வருஷ காலம் மறைத்து வைத்துக் கொண்டு இல்லை இல்லை என்று மறுத்து கொண்டே இருந்தார். ஆனால் கரை அவருடைய கையை விட்டு போகவே இல்லை. இறுதியாக ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டார், இரத்த கரை படிந்த என் கைகளை சுத்திகரியும் ஆண்டவரே என்று கேட்டார். நான் உமக்கு முன்பதாய் அக்கிரமம் செய்தேன், இரத்த கரை எனக்கு கைகளிலே படிந்திருக்கிறது என்று சொன்னார். இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கும் என்று கேட்டார். ஆண்டவர் அவரை மன்னித்தார். அந்த தாவீது தான் எழுதுகிறார், கைகளில் சுத்தம் வேண்டும், கைகளில் சுத்தம் வேண்டும். கையும் அடுத்து இருதயத்தை சொல்லுகிறார். இருதயத்தில் மாசில்லாதவர்களுமாயிருந்து தங்கள் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் இருக்க வேண்டும். இருதயம் ரொம்ப மோசமானது. அதற்குள்ளதான் அவ்வளவும் நிறைஞ்சு கிடக்குது. இருதயத்திலிருந்து தான் எல்லா பொல்லாத சிந்தனைகளும் எல்லா அசுத்தங்களும் புரண்டு வருகிறது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வருகிறது, புறப்பட்டு வருகிறது. இயேசு அதை பட்டியலிட்டிருக்கிறார். ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏகதேசமாய் ஒரு 31 பாவங்கள், அசுத்தமான காரியங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்துக்குள்ளே மாசில்லாதவர்களாக இருக்க வேண்டும். தீய நோக்கம், தீய சிந்தனைகள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். நாம் ஒருவேளை வெளியில் செய்யவில்லை, என் இருதயத்தில் நான் செய்வேன் என்றால் அதுவும் ஆண்டவருடைய பார்வையில் அசுத்தம் தானே. ஆண்டவர் நம்முடைய இருதயம் மாசில்லாதவர்களாய் காத்துக்கொள்வது. சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவன். தற்காலிகமான இன்பங்கள், தற்காலிகமான சிற்றின்பங்கள், இவைகளுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் அழிந்து போகிற தற்காலிகமான இன்பங்களில் நாம் லயித்து தேவனை விட்டு விலகி போகனால் எவ்வளோ பெரிய பரிதாபம் பாருங்கள். இப்படி ஒப்புக்கொடாமல் இருப்பது, இதெல்லாம் செய்யும்போது கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசு இல்லாமல் இருப்பது, தீய நோக்கங்கள் இல்லாமல் வாழ்வது, நேர்மையாய் நடந்து கொள்வது, சிற்றின்பங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு நம்மை பறிகொடுத்து விடாமல் பாதுகாப்பதெல்லாம் நம்முடைய கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய கட்டுப்பாட்டால் முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் முயற்சி பண்ணி நல்லாயிடும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இதுக்கு தான் ரட்சிப்பின் தேவனிடத்தில் வர வேண்டும். அவரிடத்தில் நாம் ஓடி செல்ல வேண்டும். ஆண்டவரே, என் கைகள் கரைபட்டிருக்கிறது, என் இருதயம் மாசடைந்திருக்கிறது, என் ஆத்துமாவை நான் மாயைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என்னை சுத்திகரியும் என்று நாம் கேட்போமானால் நம்முடைய ரட்சிப்பின் தேவன் அவர் நம்மை சுத்திகரிப்பார். அவர் நம்மை சுத்திகரிப்பார். பாருங்கள், அவர் நம்முடைய எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ சிருஷ்டி கர்த்தர்.
சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் சொந்தக்காரர். நம்மை உருவாக்கினவர், நம்முடைய உரிமையாளர் அவர்தான். அவர்தான் நம்முடைய பாஸ், அவர்தான் முதலாளி. நாமெல்லாம் அவருக்குரியவர்கள். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் ஜனங்களை பார்த்து, யாராவது என்னை தேட மாட்டீர்களா என்று கேட்கிறார். நம்மை தேடுகிற ஆண்டவர், நம்முடைய பின்னாடியே சுற்றி திரிகிற ஆண்டவர். இதோ வாசற்படியில் நின்று இதய கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இதே கதவை திறந்தால், நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு நல்ல ரட்சிப்பின் தேவன்! நாம் நம்முடைய பாவங்களில் மடிந்து கெட்டு சீரழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிற நல்ல மனம் கொண்ட கர்த்தர் நமக்கு பின்னதாகவே சுற்றி திரிகிறார். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவர் கேட்கிறார். நம்ம அந்த ரட்சிப்பின் தேவனுடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதா? நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று உங்களுக்கு நல்லா தெரியுமா? நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்களா? யோசித்து பாருங்கள். 2024 2023 போல கழித்து விடாதீர்கள். ஆபத்து ஒருவேளை எதிர்பாராத பெரிய காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். என்ன செய்ய போகிறோம்? திடீரென்று இதோ மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் கேட்டார். என்ன செய்வீர்கள்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக உங்களுடைய தீவட்டிகள் எரிகிறதாயும் அதில் எண்ணெய் இருக்கிறதாயும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம். புத்தியுள்ள கன்னிகைகள் போய்விட்டார்கள். மணவாளன் வருகிறார் என்ற போது போய்விட்டார்கள். புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் போய் தேடி பிடித்து வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பதாக மணவாளனுடைய அறை அடைக்கப்பட்டது. அவர் போய்விட்டார். இனி அது திறக்கப்படாது. நோவா காலத்தில் அதேதான் சம்பவம் நடந்தது. பெண்கள் ஆண்கள் மனம் போல் நடந்தார்கள். பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டினார்கள், கட்டினார்கள், மனம் போல் நடந்தார்கள், குடித்தார்கள், புசித்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அவர்களை மாறிக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் உணராமலே இருந்தார்கள். மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்று இயேசு சொன்னார். ஆகவே நீங்கள் இந்த 24வது ஆண்டு ஆயத்தப்படுவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பினால் நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். 3வது 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் இங்கே மகிமையின் ராஜாவை குறித்து சொல்லி இருக்கிறது. இவர் மகிமையின் ராஜா, இவர் சர்வ சிருஷ்டி கர்த்தர், இவர் நம்முடைய இரட்சகர், இவர் மகிமையின் ராஜா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. இந்த சங்கீதம் ஒருவேளை எழுதப்பட்ட சூழ்நிலை எதுவாயிருக்கும் என்று சில ஆரூடம் இருக்கிறது. ஒன்று, தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக வந்தபோது கர்த்தருடைய பெட்டி பாலயூதாவிலிருந்து அதை கொண்டு வர முயற்சித்தார். அப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேர் சேர்ந்து 30,000 பேர் ஜனங்களை கூட்டி கர்த்தருடைய பெட்டியை ஆரவாரத்தோடு, ஆர்ப்பாட்டத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, நிறைய கீதவாத்தியங்களோடு, ஆடலோடு, பாடலோடு, ஆராதனைகளோடு அந்த பெட்டியை தூக்கி கொண்டு வந்தார்கள். எதில்? புதிய ஒரு மாட்டு வண்டியை செய்து அந்த கர்த்தருடைய பெட்டியை அதன் மேல் வைத்து ஆடல் பாடலோடு, கீதவாத்தியங்களோடு எல்லாம் புதிதாய் செய்யப்பட்டது. ஆடம்பரமாய் உடைகளை உடுத்தி பெரிய ஊர்வலமாக ஆரவாரத்தோடு கொண்டு வந்தார்கள். நடந்தது என்ன? ஓர்னான் என்பவனுடைய களத்தின் அருகாமையில் வந்தபோது மாடுகள் மிரண்டது, பெட்டி அசைந்தது. ஊசா அதை நடத்தி கொண்டு வந்தான், அவனும் அவனுடைய சகோதரனும். ஊசா உடனே அதை அசையாதபடி அதை கையினால் பிடித்தான். அங்கேயே ஊசா கொல்லப்பட்டான். தேவன் அவனை அடித்தார். அவன் அங்கேயே மாண்டு போனான். ஷாக்கடித்தது போல கர்த்தரிடத்திலிருந்து வந்த அடி அவன் மீது பட்டது. அவன் மரித்து போனான். அத்தனை பேர் மிரண்டு ஓடினார்.
தாவீது உட்பட பயந்து போனார். எப்படி கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போவது என்று பயந்தார். இப்படி கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போகின்ற நேரத்தில் எழுதியிருக்கலாம், அல்லது இன்னொரு சமயம் இருந்தது. ஒரு 3 மாத காலம் இந்த கர்த்தருடைய பெட்டியை ஓபேத்-ஏதோம் தன்னுடைய வீட்டிலே வைத்து ஆண்டவருக்கு பிரியமாய் அவன் நடந்து கொண்டான். 3 மாதத்தில் அவனையும் அவனுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று உலகமே பார்த்தது. இதை பார்த்த தாவீது திரும்பவுமாய் தன்னை சீர்படுத்தி கொண்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற விவரங்களை வாசித்து அதன் அடிப்படையில் கர்த்தருடைய வசனத்தின்படி இனி மாட்டு வண்டியில் அல்ல, அதை ஆசாரியர்கள் தோளில் சுமக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடி முறைப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, இப்போ ஆரவாரமெல்லாம் இல்லை, அப்போ ஆடல் பாடல் இருந்தது, ஆராதனையெல்லாம் விண்ணை முட்டியது, ஆடல் பாடல் இருந்தது. இப்போ அப்படி அல்ல. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறபடி கர்த்தரை ஆராதிக்க அவன் முன் வந்தான். முன்பு போல ஆடம்பரவா ஆடைகள் இல்லை. ஒரு சாதாரண மெல்லிய சாமானியனுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக ஆடி பாடி தேவனுடைய பெட்டியை கொண்டு போனார். கர்த்தருடைய பெட்டி எருசலேமுக்குள் தாவீதின் நகரத்துக்குள் கொண்டு போகப்பட்டது. எங்கே மோரியா மலையில் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து ஈசாக்கை பலி செலுத்த விடாமல் தடுத்து ஒரு ஆட்டை காண்பித்து அதை பலி செலுத்த ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, அந்த இடத்தில் இந்த பெட்டி கொண்டு போய் வைக்கப்பட்டது. அப்பொழுது ஒருவேளை இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், எருசலேமின் வாசல்களை உள்ளே கடந்து போக வேண்டும். தோளில் தூக்கி கொண்டு போகக்கூடிய இந்த பெட்டி உள்ளே போக வேண்டும். உயரமான பெட்டி, வாசல்கள் அதற்கு தக்கபடி மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆகவே உயருங்கள் என்று சொல்லி திரும்ப ஆல்டர் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்கலாம். அது ஒன்று. இன்னும் ஒன்று, ஒருவேளை சாலமோனுடைய நாட்களில் கர்த்தருடைய இந்த பெட்டி வைப்பதற்காக தேவனுடைய மகிமை வந்து இறங்கியதே அந்த நேரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்பொழுது தாவீது உயிரோடு இல்லை. இந்த கர்த்தருடைய பெட்டி ஒருவேளை அநேகமாக இந்த எருசலேமுக்குள் கொண்டு போகப்பட்ட போது எழுதப்பட்டிருக்கலாம். என்ன அர்த்தம் இது? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். என்ன அர்த்தம்? நானும் யோசித்து பார்த்தேன். 1-2 விஷயங்கள் என் மனதிற்கு வந்தது. நம்ம பல நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களில் நாம் ஒரு நிலையை அடைந்த பிறகு நாம் இது போதும், நாம் நன்றாக இருக்கிறோம், எல்லாம் சரியாய் போய் கொண்டிருக்கிறது, நாம் திருப்தி அடைந்து விடுகின்றோம். வேதம் வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம், வழக்கமாய் போய் கொண்டிருக்கிறது நம்முடைய ஜெப நேரங்கள். அதில் ஒரு மாற்றமும் செய்யாமல் நாம் இப்பொழுது நன்றாய் போய் கொண்டிருக்கிறோம் என்றே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சரிதான், நீங்கள் சரியாய்த்தான் இருக்கிறீர்கள். ஆனால் இப்படியே நீங்கள் ஸ்டாக்னண்டா அங்கேயே ஒரு குளத்தில் கெட்டி நிற்கிற நீரை போல அப்படியே நிற்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் நாளுக்கு நாள் உயர 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 செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அது சூரியனுக்கு எதிராய் கழுகு எவ்வளவு தூரம் பறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பறந்து அங்கே தான் மேலே உயிரை விடுகிறது, மேலே போய் உயிரை விடுகிறது. கழுகு ஒரு ராஜ பறவை. அது சாகும்போது சூரியனை நோக்கி எவ்வளோ தூரம் பறக்கணுமோ அவ்வளோ தூரம் பறந்து சென்று அங்கே ஜீவனை விடுகிறது. ஆண்டவர் நம்மை உயர உயர எழும்புவதற்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய வாசல்கள் ஒரே நிலையில் இருக்கக்கூடாது. நம்ம ஒரே நிலையில் அப்படியே நின்று போய்விடக்கூடாது. 1 வருஷம் இருந்த மாதிரியே அல்ல. நீங்கள் விசுவாசி தான், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை தான், நல்லா கொடுக்குறீங்க, நல்ல ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறீங்க, போதாது. ஆண்டவர் இன்னும் 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 என்று கேட்கிறார். அது நமக்கு தெரியுமா? யோசுவா ஒரு நாள் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் 31 ராஜாக்களை வென்று 5 ஆண்டுகள் தொடர்ச்சியான யுத்தத்தை செய்து சகலமும் வென்ற பிறகு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். சீட்டு போட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தார்.
அது பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, அப்பாடா நம்ம எல்லாத்தையும் சீரும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சது, நம்மளை வச்சு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய நோக்கமெல்லாம் முடிஞ்சது, இனி கொஞ்சம் ஈஸி சேரில் உட்காந்து நல்லா சாஞ்சு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்கு வேறு வயசாகிடுச்சுல்ல, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லோரும் வந்து அடிக்கடி ஐயான்னு கூப்பிடுவாங்க, என்ன வேணுமோ செய்வாங்க, சுற்றி நிறைய பேர் நிற்பாங்க, நல்ல மரியாதை நல்ல மதிப்பு, செய்ததெல்லாம் நிறைய பேர் பாராட்டி பேசுவாங்க, காதில் கேட்கலாம், நிறைய பாராட்டு விழா நடத்துவாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு வயதாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். யோசுவாவினிடத்தில், வயது முதிர்ந்த யோசுவாவின், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம், இன்னும் வெகு தூரம் இருக்கிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏன் இங்க முடங்கி படுத்திருக்கிற? எலியாவிடம் தேவதூதன் சொன்னது, அவனை விழாவில் தட்டி உசுப்பி எழுப்பி அப்பமும் சூடா இறைச்சியும் கொடுத்து, எழுந்து நட, எழுந்து நட. 2024 நம்ம உயர போக வேண்டிய, உயர உயர எழுப்ப வேண்டிய ஆண்டு. ஆண்டவர் உங்களை உயரத்திற்கு வர சொல்லுகிறார். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இந்த ஆழம் போதுமா? இல்லை, இன்னும் ஆழத்துக்கு வா. வாசல்களை, உங்கள் தலைகளை உயர்த்துங்க, உங்களுடைய ஆசைகளை பெருக்குங்க, உங்கள் வாஞ்சைகள் ஏக்கங்கள் பெருகட்டும், உங்களுடைய தேவனை தேடுகிற ஆசை இன்னும் அதிகரிக்கட்டும், நீதியின் மேல் பசி தாகம் பெருகட்டும். அனாதி கதவுகளே, நிரந்தரமாய் அப்படியே நிற்கிற கதவுகள் இருக்கு பாருங்க, பூர்வமான கதவுகள், புராதனமான கதவுகள், கொஞ்சம் சரி பண்ணுங்க. அதெல்லாம் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நீங்கள் தேவனை இன்னொரு விதமாக பார்க்கணுமா, புதிய விதமாக நீங்கள் அனுபவிக்கணுமா, புதிய உயரங்களுக்கு ஆண்டவர் அழைக்கிறார், புதிய ஆழங்களுக்கு செல்லுகிறார். அணுக்கால் அளவிலே நிற்கலாம். அங்கே கொஞ்சம் மீன் குஞ்சுகள் எல்லாம் அங்கங்கே நீந்திட்டு இருக்கும், காலில் வேகமாக தட்டினீங்கன்னா அது கரையில் விழுந்துடும். அழகாக பார்க்கலாம், ரசிக்கலாம், விளையாடலாம். சிப்பிகள் இருக்குது, சங்கு கிடைக்கும், நிறைய நிறைய வினோதமானதெல்லாம் கடற்கரையில் நிறைய கிடைக்கும். கணுக்கால் அளவு தண்ணியில் நின்று நீங்கள் நிறைய விளையாடலாம், ஜாலியாக தான் இருக்கும், நிறைய வினோதமாக கிடைக்கும். ஆனால் அது போதாது. முழங்கால் அளவு அதுவும் போதாது, இடுப்பளவு அதுவும் போதாது, நீச்சல் ஆழம். வாசல்களை, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? இவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். இஸ் a mighty God. பராக்கிரமம் உள்ளவர். You will know God, you will experience God in a new way. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு தன்னை புதிய விதமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா, உங்க ஏக்கம் பெருகிச்சுன்னா, உங்க வாஞ்ச அதிகரிச்சதுன்னா, உங்களுடைய ஆசை ஆண்டவரை நோக்கி பெருகிச்சுன்னா, இன்னும் நான் அவரை அறியணும், இன்னும் அவரோட சேர்ந்து நடக்கணும், இன்னும் ஆழங்களுக்கு போகணும், இன்னும் உயரங்களுக்கு போகணும், இன்னும் ஏன் எல்லைகள் விஸ்தாரப்படணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள் உட்பிரவேசிப்பார். அவருடைய வல்லமையை நீங்கள் அறிவீங்க, அவருடைய மகத்துவமான செயல்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மூலமாக அவர் பயங்கரங்களை நிகழ்த்துவார். சாத்தானுடைய கொம்புகளை உடைப்பார். உங்களை புதிதும் கூர்மையுமான ஆயுதமாய் மாற்றுவார். உங்களுடைய காலின் கீழே மலைகளை பதறாக்குவார். ஆண்டவர் அபாரமான காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். 24வது ஆண்டு, இந்த 2024வது ஆண்டு நம்முடைய வாழ்விலே மகிமையின் ராஜாவை நாம் தரிசிக்கிற ஆண்டாக இருக்கும். எல்லாரையும் போல வாழ்ந்துடாம, நாம் எப்போதும் நினைக்காம, இன்னும் அதிக பரிசுத்தம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை பரலோகத்திலே கட்டுகின்ற வாழ்க்கையா? ஆகவே பரலோகத்தில் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே விலையேறப்பட்ட கற்கள்னால, உயர்ந்த பொருட்கள்னால கட்டுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றுவார். அவர் சேனைகளின் கர்த்தரானவர். சேனைகளின் கர்த்தர் என்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அபாரமாய்
கூட்டம் கூட்டமாக உருவாக்கி இருக்கிறார். பறவைகள் பார்த்தா அது பெரிய கூட்டமாக இருக்கு இல்லையா? பறவைகளில் காக்கா மட்டும் பார்த்தா அது எத்தனை விதமான காக்கா. எல்லாம் சேனை சேனையாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். திரள் திரளாய் உருவாக்கி இருக்கிறார். மீன்கள் கூட்டத்தை பாருங்க, எறும்பு கூட்டத்தை பாருங்க. அவர் சேனைகளின் கர்த்தர். மனுஷ ஜாதிகளை உருவாக்கி இருக்கிறார். வானத்திலே தேவதூதர்கள் கோடான கோடியாக இருக்கிறார்கள். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் இராணுவத்தின் கர்த்தர். அவர் இராணுவத்தின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவரை ஜெயிக்க யார் முடியாது. அவரோட கூட இருந்தால் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. நீங்கள் எப்போதுமே அவருடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடுவீர்கள். We will be more than the conquerors. எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். ஜெயம் அவர் தான் கொள்கிறார், ஆனால் அதை கொண்டாடுகிறவர்கள் நாம இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அற்புதமாய் உங்களை நடத்துவார். 24வது ஆண்டு உங்களுடைய வாழ்வெங்கும் வெற்றிகரமான விசேஷமான ஆண்டாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களோடு கூட இருந்து உங்களுடைய யுத்தத்தை நடத்துவார். நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்திலே தம்மோடு கூட உட்காரும்படி செய்வார். இந்த மகிமையின் ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். சகல பூமியையும் ஆளுகை செய்ய போகிறார். அவருக்கே சகல துதி, கனம், மகிமை எல்லாம் கொடுக்கப்படும். 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அது 7 முறை வருகிறது. 24 என்ற வார்த்தை வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 24 மூப்பர்கள் மட்டும்தான் அதிகமாய் வருகிறது. 24 முக்கியத்துவம் என்ன? 2:12 அதில் இருக்குது. இயேசுவினுடைய சீடர்கள் 12 பேர். இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தார். 12 24. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் 24 பேர் இருந்தார்கள். 24 பேர். புதிய ஏற்பாட்டிலே 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய கிரீடத்தை ஆண்டோருக்கு முன்பதாக வைத்து ஆராதனை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வருஷம் ரொம்ப முக்கியத்துவமான வருஷம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து தம்மை வெளிப்படுத்துவார். நீங்கள் கர்த்தரை கூடுதலாக அறிந்து கொள்ளலாம். அவர் வெறும் சிருஷ்டிப்பின் தேவன் மட்டுமல்ல, உங்களுடைய ரட்சிப்பின் தேவன். அது மட்டுமல்ல, அவர் உங்களுடைய மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.